உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் எதிர்பாலினத்தவராக இருந்தால் அவரிடம் அறிவுபூர்வமாக பேசினா ஜெயிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் 10ஆம் வீட்டதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பணம் வரும், எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் பணம் வரும். சொந்தமாக ஒரு சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு கூட வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குருமங்கள யோகத்தின் மூலமாக வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பாரு அழுதுட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். குரு சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா சந்தோஷம் இருக்காது, சுக வாழ்க்கை இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. குறிப்பாக உங்களுக்கு திருமணம் தாம்பத்திய சந்தோஷம் இருக்காது. இது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்தால் தான் சாப்பிட முடியும். நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலும் உங்கள் நேரம் போனீங்கன்னா அங்கே போய் எல்லாம் பழசாக தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா அங்கேயும் போய் இட்லியும் தோசையும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான். என்டர்டெயின்மெண்ட்டுக்கான கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கோச்சாரத்தில் ஒழுங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கோச்சாரத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அதுக்குண்டான பரிகாரத்தோடு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த சுக்கிர பயிற்சியை போட்டுட்ருக்கோம். உடனே எல்லோரும் வியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்ட்டு. வியூஸ்க்காக போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குன்னு சில வேண்டாத டாபிக் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டால் எங்களுக்கு வியூஸ் வந்துடும். எங்களுக்கு வியூஸ்க்காக இல்லை, எங்களுடைய கடமை இதை உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி கூட நட்பு கிரகத்தினுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. சிம்ம ராசி சூரியனுடைய வீடு. சூரியன் சுக்கிரனுக்கு நேர் எதிரி. ஏன்னா குரு டீச்சர் சூரியனுக்கு, சுக்கிரன் அசுரர்களுக்கு டீச்சர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகாது. அதனால் இந்த சுக்கிரன் எதிரி வீட்டில் போய் உட்கார்றதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பங்கள் என்ன மாதிரி குழப்பங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாத பிறப்பு. துலா மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இதில் செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வரார். அந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் கன்னி ராசியில் புதனோடு சேர்ந்துருக்கார். இதில் புதன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த அமைப்பின் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சிம்மராசியில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் சுக்கிரன் தரக்கூடிய நற்பலன்கள், சங்கடமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரன் கேதுவோடு இணைய போகிறாரு சிம்ம ராசியில். கன்னி ராசியில் சூரியனும் புதனும் இணைந்துள்ளார்கள். செவ்வாய் துலாம் ராசியில் குருவின் பார்வையில் இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி வக்கரமாக இருக்கார். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் அக்டோபர் மாத கடைசியில் தான் புதன் விருச்சிகத்துக்கு போகிறார். புதன் விருச்சிகத்துக்கு, அதாவது கன்னியிலேருந்து துலாம், துலாத்துலேருந்து விருச்சிகம், இப்படி 2 இது போகிறதுனால
அக்டோபர் மாதம் வரைக்கும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் ஏற்படும். அது அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 9 கன்னிராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகும்பொழுது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அந்த பீரியட் வரைக்கும் எப்படி இருக்குது, அந்த அக்டோபர் 9ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள்? ஏன்னா செவ்வாய் குரு பார்வை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விசேஷம்னு நம்ம செவ்வாய் பயிற்சியில் சொல்லியிருக்கோம். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள், உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்திருக்காரு, அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா சார்? இதில் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் வந்திருக்காரு, 11ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கார், எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமானா இல்லை. உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம், வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் சேரும் வாய்ப்பு ஏற்படும். சுக்கிர பயிற்சிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது, செலவுகளை தரக்கூடிய வகையில். ஸோ நீங்கள் நிலத்தில் போய் முதலீடு பண்ணுறது, நீங்கள் விவசாய நிலத்தை வாங்கிறது, விவசாயிகளுக்கு இப்போ நீர் சார்ந்த மேலாண்மை, நீர் மேலாண்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் எதிர்பாலினத்தவராக இருந்தால் அவரிடம் அறிவுபூர்வமாக பேசினா ஜெயிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் அங்கே போயிட்டு ஆப்போசிட் ஜெண்டர் நம்ம கொஞ்சம் வழிஞ்சு வேலை வாங்கினா முடிஞ்சிடும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேருக்கு எடுத்துருவாங்க. அதனால் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் 10ஆம் வீட்டதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் நீங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பேணுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பணம் வரும், எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் பணம் வரும். சொந்தமாக ஒரு சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு 25 நாளில் இது உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு கூட வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குருமங்கள யோகத்தின் மூலமாக வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்கள் மூலமாக வாங்கின கடனை அடைப்பதற்கும் முயற்சி எடுப்பீர்கள், அதற்குண்டான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பழனியில் இருக்கக்கூடிய முருகனை. அது ஏன் சார் பழனி அப்படின்னு கேட்டால், பழனி அவர் ஆண்டியாக இருக்கார் சார்ன்னு. அவர் ஆண்டின்னா ஆண்டி கிடையாது, அந்த ஆண்டி தான் உங்களுக்கு ஞானமாக இருந்து ஞான குருவாக இருந்து வழி நடத்துவார். ஸோ குருவின் அருள் வேணும். அந்த ஞான குருவாக இருக்கக்கூடிய பழனி எம்பதியில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு இருந்ததுன்னா உங்களுக்கு ஞானத்தை அருளக்கூடிய ஆற்றலை அவர் உங்களுக்கு வழங்குவார். நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீங்க, உங்களுக்கு அந்த முருகப்பெருமானை ஞானத்தை கொடுப்பாரு. குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமல்லாமல் அந்த ஆசை சரியாக இருந்ததுன்னா பூர்த்தி ஆகும், தப்பாக இருந்ததுன்னா அதை தடுத்து மாற்றி அமைப்பதற்குண்டான வாய்ப்பை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு சுகத்தை மட்டுமல்லாமல் சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் அனுகூலமான பலன்கள், அதாவது சுக குறைவிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட் சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல் செவ்வாய் பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல் இந்த கிரகங்களுடைய கூட்டு பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சுகத்தையும் சந்தோஷத்தையும் அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.